வர செப்டம்பர் 22 இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, இந்த பால், சீஸ், வெண்ணெய், அப்புறம் வந்து இந்த மேப்பு, பென்சில், எரேசர்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு விலை கம்மியாக போகுது. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த காரு பைக்கு வாங்கணும்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா செப்டம்பர் 22 இருந்து அதுக்கும் டாக்ஸ் கம்மியாக போகுது. நீங்க எந்த கேட்டகரி மக்களா இருந்தீங்கனாலும், அந்த இதை சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய பணக்காரங்க, மிடில் கிளாஸ், ஏழை, எந்த கேட்டகரியில இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு விலை கம்மியாக போகுது வர செப்டம்பர் 22 இருந்து. இதுல நீங்க, நான், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த குடும்பத்தினரும், ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் வந்து நம்மள பஞ்சாயத்துக்கு இழுத்துனது நம்ம நாட்டை. மதன், புரியல மதன், நம்ம ஊர்ல வந்து விலை கம்மியாகுதுன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நம்மள வம்புக்கு இழுத்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு வீடியோல நான் அதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு விலை கம்மியாக போகுது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா கம்மியாக்கி இருக்காங்க. கவர்மெண்ட் ஏன் டாக்ஸை கம்மியாக்கி இருக்காங்க, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு விலை கம்மியாகும், ஓகே நம்மளுக்கு விலை கம்மியாகுது, எல்லாம் சூப்பர் மேட்டர், சூப்பர், செப்டம்பர் 22 இது எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், உங்களை என்ன பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளுக்கு 1000 இருக்கும். பட் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை ரொம்ப சிம்பிளா டெய்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட கரெக்டா என் வீடியோ வந்து நீங்க அடுத்த தடவை லாகின் பண்றப்போ உங்களுக்கு தேவையான நேரத்துல ஈஸியா வந்து காமிச்சிடும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Hello everyone, I'm Madan Gowri. Hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்பானந்தாக்கு எல்லாருமே நன்றி சொல்லிடுவோமா? ட்ரம்பானந்தா, நன்றி தலைவா, நீ உன் நாட்டில் இருந்துகிட்டு எங்கள் நாட்டுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு எதையோ பண்ண. ஆனால் அது வந்து ஸ்பின் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டுக்கு அரசாங்கம் வந்து எங்கள் நாட்டு மக்களுக்கு பயங்கரமாக டாக்ஸை கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எதுக்கு ட்ரம்ப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு விலை கம்மியாகுதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து முதல்ல வந்து டாக்ஸ் கண்டமானிக்கு இருந்துச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து டாக்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. எல்லா ப்ராடக்ட்லையும் ஜிஎஸ்டி. ஆனால் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்டுக்கு 5% இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 12% இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு 18% இருக்கும், இன்னும் சில ப்ராடக்ட்ல வந்து 28% இருக்கும். யாருக்கு எதுல எவ்வளோ டாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து மக்களுக்கும் குழப்பம், பிசினஸுக்கும் குழப்பம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டலோட ஓனர், அவர் வந்து இங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டே வந்து கேட்குறப்போ, அவர் பேசுறப்போ சொன்னார், எங்க ஜாமுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க, பிரெட்டுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க, நாங்கள் ப்ராடக்டாக கொடுக்குறப்போ மக்கள் கிட்ட என்ன போடுறது, எங்களுக்கே குழப்பமா இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நம்ம கன்சியூமரா, நம்ம ஒரு கன்சியூமரா நீங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு நபரா, நீங்க சும்மா கடையில போய் வந்து இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும். பெரிய பணக்கார ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி டாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சிகரெட்டோ சரக்கோ வாங்குறவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டாக்ஸ், கரெக்டா நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் மாறும். நீங்க ஆன்லைன்ல ஒரு விஷயம் வாங்கினீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ், நான் சொன்ன மாதிரி 5%, 12%, 18%, 28%, இது போக செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ல வந்து எதுக்கு எவ்வளவு டாக்ஸ் போட்டுங்கிறத பிராண்டுக்கும் குழப்பம், விற்கிறவங்களுக்கும் குழப்பம், மக்களுக்கும் குழப்பம். இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு குரல் என்னன்னா, டாக்ஸ் அதிகமா இருக்குது, கம்மியாக்குங்க அப்படிங்கிற ஒரு குரலும் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த குழப்பத்தை வந்து ஒரு 7 வருஷமா இந்தியாவில் போயிட்டு இருந்துச்சு. அப்போசிஷன் வந்து எப்பவுமே இந்த எலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இதை தான் சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி போட்டு விலையாத்திட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டு விலையாத்திட்டாங்க, அதை கம்மி பண்ணுங்க. கவர்மெண்ட்டும் அதை கம்மி பண்ணல. 7 வருஷமா கவர்மெண்ட் கம்மி பண்ணல. ஆனா இப்ப ட்ரம்ப் ஒரு வேலையை பார்த்து விட்டார்ல, அவர் பண்ண உடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாக்ஸை கம்மியாக்கிடுச்சு. எந்த அளவுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணாருங்கிறத நான் அடுத்து வரேன். அது இது எப்படி இங்க அடிச்சா அங்க வலிக்கும்பாங்களா, அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இப்ப எதுக்கு டாக்ஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்குல்ல, அது 18%. எல்லாருமே வந்து இந்த காப்பீட்டு திட்டமா, உயிர் காப்பீட்டு திட்டம், அது எல்லாருக்கும் தேவை, கரெக்டா? அது 18% இருந்துச்சு, அதை 0 ஆக்கிட்டாங்க. அதுக்கு டாக்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், அத்தியாவசியமான விஷயம், அதுக்கு டாக்ஸ் போடாதீங்க. ஓகே, சூப்பர். இந்த ரோட்டி, பராட்டா, சப்பாத்தி இதெல்லாம் இந்த நார்த் இந்தியால வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சு அதை அப்படியே வாங்குவாங்கல்ல, அது மேல டாக்ஸ் இருந்துச்சு, அதையும் 0 ஆக்கிட்டாங்க. இந்த எரேசர், பென்சில், சாக் பீஸ், எக்ஸசைஸ் நோட் புக்ஸ், பசங்க படிக்கிறதுக்கு தேவையான இருக்கும்ல, அது மேல 12% டாக்ஸ் இருந்துச்சு, அதையும் 0 ஆக்கிட்டாங்க. அடுத்து மில்க், பன்னீர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு 5% டாக்ஸ் இருந்துச்சு பேக்கேஜ்டா வரப்போ, அதுக்கும் 0% டாக்ஸ். அப்புறம் சில முக்கியமான மருந்துகளுக்கு 12% டாக்ஸ் இருந்துச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய
உயிரை காப்பாற்றக்கூடிய லைஃப் சேவிங் மெடிசன்ஸ்ங்கிறாங்க. அதுக்கு டாக்ஸ் போட்டு 12 நம்ம அதிகமாக கட்டிட்டு இருந்தோம். 12% டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் அதுல இருந்து எடுத்துட்டு இருந்துச்சு. அதையும் ஜீரோ ஆக்கிட்டாங்க. அடுத்து இந்த மேப், அட்லஸ், குளோப் இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வாங்கி வைப்பாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல் வரைக்கும் வாங்கக்கூடிய இந்த படிப்பு சம்பந்தமான பொருட்கள் அதுக்குமே வந்து டாக்ஸ் வந்து 12% இருந்துச்சு. அதையும் ஜீரோ ஆக்கிட்டாங்க. அப்புறம் இந்த தோசை, இட்லி, ரோட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா 12 to 18% இருந்துச்சு. அதை 5% ஆக்கிட்டாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுற டாக்ஸ் வந்து கம்மியாகி இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிடுற டாக்ஸ் எல்லாம் 12 to 18% இருந்துச்சு. அதை 5% ஆக்கிட்டாங்க. அடுத்து இந்த மில்க், இந்த பால், வெண்ணெய், நெய் இதெல்லாமே வந்து பேக் பண்ணி வர்ற பொருட்களா இருக்கும்ல, அதுவும் 5%, 12-15 இருந்துச்சு. அதை 5 ஆக்கிட்டாங்க. 12% இருந்துச்சு, அதை 5 ஆக்கிட்டாங்க. அப்புறம் இந்த சைக்கிள், அப்புறம் இந்த பிஸ்கட், சாக்லேட், டாய்லெட்ரிஸ், ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாவசியமான பொருட்கள், ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், ரொம்ப பேசிக்கான அந்த உயிர் காப்பீட்டு திட்டங்கள் இதெல்லாமே 0%. அடுத்து ஓரளவுக்கு காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓரளவுக்கு காசு இருக்கிறவன் என்ன தேவை? ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தேவை, ப்ரஷ் பண்ணணும், சோப் போடணும், இந்த மாதிரி சில அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கும் வந்து டாக்ஸ் இப்போ கம்மியாக்கியிருக்காங்க. அந்த டாக்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வந்து 18% இருந்து 5% ஆயிடுச்சு. ஸோ கம்மியாக்கியிருக்காங்க. 13% கம்மியாக்கியிருக்காங்க. டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் வந்து அகைன் 18% இருந்து 5% கம்மியாக இருக்குது. இந்த சீஸ் மாதிரி கொஞ்சம் பணக்கார பொருட்கள்லாம் 12% இருந்து 5% ஆயிடுச்சு. இந்த பேக்கேஜ்டு ஜூசஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதையுமே வந்து ஒரு 5% கம்மியாக்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து ஓகே, இது வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து ஓரளவுக்கு பணம் இருக்கிறவங்க பண்றத வந்து 5% கேட்டகரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி இந்த மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு ஆஸ்பிரேஷனல் கிரவுட். இந்த மிடில் கிளாஸ் மக்கள் வந்து என்ன யோசிப்போம்? ஒரு கார் வாங்கிடணும், ஒரு பைக் வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணும். இதுக்கெல்லாம் டாக்ஸ் வந்து 28% இருந்துச்சு. 28% நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். அதையும் கம்மியாக்கிட்டாங்க. இப்போ அது எல்லாமே 18%. சிமெண்டோட டாக்ஸ் இருக்குல்ல, 28ல இருந்து GST வந்து 18% ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏசி, டிவி, டிஷ் வாஷர் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் வீட்டில் வாங்குறது வந்து 28% இருந்து 18%. குட்டி காரு, பைக், எல்லா காரும் கிடையாது, குட்டி காரு, பைக். பெரிய கார்னா டாக்ஸ் வேற, குட்டி காரு, பைக், இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பைக் எடுக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து அகைன் 28%, 18% டாக்ஸ். ஓகே மதன், இப்படி எல்லாத்தையுமே டாக்ஸ் கம்மியாக்கிட்டாங்கன்னா எதுல வந்து அதிகமா இருக்குது? வேற கேட்டகரியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 0%. முதல்ல வந்து நிறைய டாக்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்ஸே இல்லாத ஒரு பொருட்கள், 5% டாக்ஸ் இருக்கிற பொருட்கள், அதை விட கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு 18%. அண்ட் லக்ஸுரிடா, நான் லக்ஸூரியஸா இருக்கேன்டா அப்படின்னு இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கும்ல, அது வந்து அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள், உடம்புக்கு கெடுதலான பொருட்கள், சொசைட்டிக்கு கெடுதலான பொருட்கள்னு அவங்க நினைக்கக்கூடிய இந்த டொபாக்கோ மாதிரி விஷயங்கள், சிகரெட்ஸ், அது எல்லாத்துக்குமே வந்து 40% டாக்ஸுக்கு போயிடுச்சு. ஓகேவா? இந்த 40% டாக்ஸ் வந்து ஜெனரலா சின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவ கணக்கு அப்படிம்பாங்க. அந்த பாவ கணக்குல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹை எண்ட் கார், டாப் லக்ஸுரி கார் வச்சிருக்கிற பணக்காரங்களுக்கு வந்து 40% டாக்ஸ். லக்ஸுரி மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கும்ல, பெரிய லக்ஸுரி பைக் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, 40% டாக்ஸ். டொபாக்கோ, சிகரெட்ஸ், பான் மசாலா, நாக்குல கேசரின்னு சொல்ற எல்லாருக்குமே 40% டாக்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த ஐரேட்டட் அண்ட் கஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த ரெட் புல், அப்புறம் வந்து இந்த பெப்சி, கோக்கு இதெல்லாம் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம்பா கோலா, அது வேற அம்பானியோடது. ஸோ கேம்பா கோலா இது எல்லாமே வந்து 40% டாக்ஸ். இப்போ இருந்ததை விட அதிகமான ஒரு கேட்டகரி வந்து இந்த வீட்டில் குடிக்காதன்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கோக், பெப்சி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 18-28% இருந்து இப்போ 40% மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த IPL டிக்கெட் இருக்குல்ல, அது வந்து 40% டாக்ஸ். என்னடா எல்லாரும் கஷ்டப்பட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேர்றீங்களா? டிக்கெட்டுக்கு இவ்வளோ டிமாண்டா? அப்போ அவங்க கிட்ட இருந்து காசை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40% டாக்ஸ். ஆன்லைன் கேமிங், கசினோஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் 40% டாக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் தான் புது ரேட். இந்த 40% டாக்ஸ் போட்டிருக்காங்கிறதுலையுமே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ன்னு இன்னொரு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. 28ல ப்ளஸ் செஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போகிறத விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டெக்னிக்கலாக எல்லா ப்ராடக்ட்டுமே விலை வந்து கொஞ்சம் கம்மியாகி இருக்குது. எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு 24 மணி நேரம் கூட மொத்தமாக ஆகல. பட் இதுக்குள்ள நான் கவனிச்ச வரைக்கும் இந்த பெப்சி கோக்கை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா டாக்ஸுமே வந்து கம்மியாக்கி இருக்குது. இப்போ ஏன் இதை கம்மியாக்கி இருக்காங்க? இதுக்கும் ட்ரம்ப்புக்கு கம்மியாக்கி இருக்காங்க, நல்ல விஷயம்ப்பா. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் நன்றி, வணக்கம். பட் ஏன் இதை கம்மியாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போடுவோம். நம்மளுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து நம்ம மேல டாக்ஸை போட்டுட்டு இருந்தாரு. ட்ரம்ப் எதுக்கு நம்ம மேல டாக்ஸ் போட்டாரு? ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும். ஒரு ஆள் பிரசிடென்ட் ஆயிட்டாரு, அவருக்கு அதுக்கு மேல என்ன ஆசை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஆசைப்பட முடியும்? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும், அதாவது உலக அமைதிக்கு போராடின மாமேதைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கு நோபல் பிரைஸ் தாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டாரு. அதுக்கும் நம்ம டாக்ஸுக்கும் என்ன மாதிரி சம்பந்தம்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு? நோபல் பிரைஸ் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்றாரு? ஊர்ல இருக்கிற எல்லா குட்டி குட்டி நாடுகளையும் மிரட்டி எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க சொல்லும்பாரு. அவர் நான் ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிடுவாரு. இந்த குட்டி குட்டி நாடுகளோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, ட்ரம்ப்னால தான் எங்களுக்குள்ள போறலாம்னு நினைச்சு நாங்க பல வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தோம், ட்ரம்ப் மகான் வாழ்க,
ட்ரம்ப்புக்கு பிரைஸை கொடு, நோபல் குட்ரா ட்ரம்ப் அந்த மாதிரி வந்து பேசிட்டு கிளம்பிடுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பஞ்சாயத்து வந்தப்போ பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு பாகிஸ்தான் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க சொல்லணும்னு. பாகிஸ்தான் சலாம் போட்டு சூப்பர் பாய், இந்த ட்ரம்ப்னால தான் எங்களுக்குள்ள இருக்கிற போர் நின்னுச்சு, ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்தியா கிட்டயும் அதை சொல்லியிருக்காரு. இந்தியா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்தியா சொல்ல மாட்டேன்னு சொன்னது வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய ஈகோ ஹிட். ட்ரம்ப் வந்து குனிஞ்சு பாக்குறாரு, தலையில நின்னு பாக்குறாரு, குதிச்சு பாக்குறாரு, குட்டிக்காரன் நினைச்சு பாக்குறாரு. என்ன சொன்னாலும் இந்தியா இருந்துகிட்டு நானே பெரிய கண்ட்ரி, இந்த மத்த குட்டி கண்ட்ரி எல்லாம் புலி பண்ற மாதிரி மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டலாம் நினைக்காத, உலகத்திலே மிகப்பெரிய டெமோக்ரஸி நாங்க தான், உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடு நாங்க தான், நாங்க வந்து நீ சொல்றத கேட்க முடியாது, அண்ட் எனக்கும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அதை நாங்க சால்வ் பண்ணோம், நீ சால்வ் பண்ணல, நீ நடுவுல வரல அப்படிங்கறத தெளிவா சொல்லியாச்சு. ட்ரம்ப்புக்கு ஈகோ ஹிட். அதனால இந்தியா மேல வந்து 50% டாரிஃப் போட்டாருன்னு நான் சொல்லல. இத சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிகிள்ல வந்து ரொம்ப தெளிவா அவங்க நாட்டு பத்திரிகையில வந்து போட்டிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இல்ல ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறதுனால தான் இப்படி எல்லாம் டாக்ஸ் போடுறேன்னு அவர் சொன்னாலும் ட்ரம்ப் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல 50% டாக்ஸ் போட்டாரு. இதனால நம்ம திருப்பூர்ல சூரட்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால அமெரிக்கால இருக்கிற ட்ரம்ப் டாக்ஸ் போட்டாருன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அதனால ஏன் நம்மளுக்கு விலை கம்மியாச்சு? எனக்கு இன்னும் புரியலன்னு கேட்டீங்கன்னா அங்க காரணம் இருக்குது. சோ அவர் வந்து டாக்ஸ் எங்க போடுறாரு? இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கால போய் விக்கிறதுக்கு. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எது அமெரிக்கால போய் விக்குது? நட்டு போல்ட் ஸ்ரீபெரும்புதூர் இந்த சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ்ல இருந்து நம்ம ஆட்டோ பார்ட்ஸ், இந்த கார் தேவையான பொருட்கள், பைக்குக்கு தேவையான குட்டி குட்டி நட்டு போல்ட்ல இருந்து நிறைய விஷயம் நம்ம இங்க அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், டி-ஷர்ட், பனியன், ஜட்டி எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நார்த் இந்தியால ஜுவல்லரி மார்க்கெட், இந்த டைமண்ட் மார்க்கெட், சூரட்ல இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரம்ப்புக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நம்ம அமெரிக்க மக்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கா நீ வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, இனிமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காக்குள்ள வரதுக்கெல்லாம் 50% டாக்ஸ்ன்றாரு. உலகத்திலே அதிகமா ட்ரம்ப் வந்து போட்ட டாக்ஸ் நம்ம மேல தான். ஓகேவா? இப்போ எஃபெக்ட்ல இருக்கிறது இன்னும் 50% டாக்ஸ் போட்டாருன்னா ஒரு டி-ஷர்ட் வந்து 100 ரூபாய்க்கு அமெரிக்கால விற்கலாம். இந்தியன் ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு? 50% டாக்ஸ் போட்டு 150 ரூபாய் ஆக்கிட்டாரு. பங்களாதேஷனுக்கு எவ்வளோ? 110 ரூபாய். பாகிஸ்தான் டி-ஷர்ட் 119 ரூபாய். ஸ்ரீலங்கன் டி-ஷர்ட் 120 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டோட டி-ஷர்ட்டும் நம்மளை விட கம்மியான விலைக்கு இருக்கிறப்போ அமெரிக்க மக்கள் வந்து இந்தியன் ப்ராடக்ட், நான் திருப்பூர்ல செஞ்ச டி-ஷர்ட் தான் வாங்குவேன்னு சொல்லி போடுவாங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற மக்களே போட மாட்டாங்க. எது காசு கம்மின்னு தான் பார்த்துட்டு போடுவோம். சோ அங்க வந்து இந்தியன் ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட் போயிடுது. இந்தியன் மார்க்கெட் வந்து யூஎஸ்ல போயிடுச்சுனால் இங்க என்ன ஆகும்? அதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வேலை இல்லை. என்ன பண்ணுவாங்க? சோ திருப்பூர்ல ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, சென்னையை சுத்தி ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க இருக்காங்க. இப்போ ஆர்டர் கொடுத்தவெல்லாம் வந்து கேன்சல் பண்றேன், எனக்கு வேணாங்கிறேன், ஏன்னா டாக்ஸ் அதிகமா இருக்குது, நான் பங்களாதேஷ்ல இருந்து வாங்கிக்கிறேன், நான் வியட்நாம்ல இருந்து வாங்கிக்கிறேன், சைனால இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறப்போ ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னா, போட்டு சம்மாடி இந்தியா கீழே விழுக போகுது, இங்க இருக்கிற மக்கள் மேலே கை வச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்தியா என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஊர்ல ஒரு ப்ரீஸ் இருக்கு GST, ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல இருக்கிற மக்களே வந்து கம்மியாக்கு டாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போசிஷன் எலெக்ஷன் வந்துச்சுனாலே GST காம்ப்ளிகேட்டடா இருக்குது, பிசினஸ்ல பிரச்சனை இருக்குது, மக்கள் கன்சம்ஷன்ல பிரச்சனை இருக்குது, அதிகமா இருக்குதுங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் 7 வருஷமா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, GST கம்மியாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற நட்டு போல்ட் யார்கிட்டயாவது வித்து தான் ஆகணும். அமெரிக்கா வாங்க மாட்டேன்ட்டாங்க, அதுதான் டாக்ஸ் போடுறது. நம்ம ஊர்ல இருக்கிற டி-ஷர்ட் எங்கேயாவது வித்து தான் ஆகணும், நம்ம ஊர்ல இருக்கிற டைமண்ட்ஸ் எங்கேயாவது வித்து தான் ஆகணும். மத்த கண்ட்ரி நம்ம அல்டர்னேட்டிவ் பார்க்கறதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம ஊர்ல எக்கானமியை நம்ம இன்னும் பூஸ்ட் பண்ணணும். கரெக்டா? நம்ம ஊர்லயே நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வச்சிருக்கோம். உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட் நம்ம தான். 140 கோடி பேர் ஒரே நாட்டில் இருக்கிறது உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த மார்க்கெட்ல வந்து இருக்கிற டாக்ஸை கம்மியாக்கிடுவோம். அப்போ என்ன ஆகும்? ஒரு இடத்துல வந்து இன்னும் மக்கள் சந்தோஷமா வாங்குவாங்க, காசு கம்மியாயிடுச்சுல, சோ இருக்கிற விலையை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ இன்னும் அதிகமான மக்கள் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க நம்மளே வாங்கிப்போம். நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா ஃபேக்டரிஸ் எப்படியும் ஓட போகுது, கம்பெனிஸ் ஓட போகுது. அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் டாலரோட ப்ராஃபிட் வராம இருக்கலாம், ஆனா ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். இதை வந்து ஒரு ஃபிக்ஸா ஃபார் அ லாங் டர்ம் ப்ராப்ளம். பட் இது வந்து ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் இப்படி நம்ம மேல பண்ண பஞ்சாயத்து வந்து இந்தியன் கவர்மெண்ட் சீக்கிரமா ஆக்ட் பண்ண வச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி GST பொனான்சா வரப்போகுது, பூஸ்ட் வரப்போகுதுன்னு. கரெக்டா நேத்திக்கு நைட் வந்து GST கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சோன்னா இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதனால தான் நாங்கள் டாக்ஸ், இதனாலன்னு சொல்லல, பட் டாக்ஸ் எல்லாம் நாங்கள் கம்மி பண்றோம், எல்லாரும் நல்லா இருங்கன்னு கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தீபாவளி அப்போ தான் அதிகமான கன்சம்ஷன் இந்தியாவில் நடக்கும். ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சீசன் இருக்குது. நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசன் இருக்குது, சைனால பாத்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர், ஐ திங்க் வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வரும். அந்த மாதிரி இந்தியால பீக் சீசன், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மணிப்பூர்ல இருந்து குஜராத் வரைக்கும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் என்னது? எல்லா மதத்துல இருக்கிறவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்றது தீபாவளி. அப்போ தீபாவளி அப்போ எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க, நிறைய மக்கள் செலவு பண்ணுவாங்க, டாக்ஸையும் கம்மி பண்ணோம்னா இன்டர்னல் டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்ம கன்சியூம் பண்றது வந்து அதிகமாகும். சோ ஓவராலா வந்து நம்ம எக்கானமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ டாக்ஸை GSTக்கு கம்மியாக்கி இருக்காங்க. இதுல பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்போட ஈகோ. எப்படியாவது விழுந்துருவாங்க, இறங்கிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இவங்க என்னடா எதையோ ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு ட்ரம்ப் கண்டிப்பா காண்டாவாரு. அமெரிக்காவை இந்த டாக்ஸ் கம்மியாக்குறது ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா டைம் வில் டெல் தட். லாஜிக்கலா யோசிச்சா இல்ல, டாலர்ஸ் ஆர்
மச் ஹெவியர். அஃப்கோர்ஸ் டாலரோட மதிப்பும் ரூபாவோட மதிப்பும் இங்கே இருக்கிற மார்க்கெட் அங்கே இருக்கிற மார்க்கெட் கம்பேரே பண்ண முடியாது. பட் இந்த ரிஃபார்ம் நம்மளுக்கு நல்லது. ஜிஎஸ்டி மேட்ரு இது ட்ரம்ப் நினைச்சு இப்போ நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு இன்னும் நல்லது. ஏன்னா ட்ரம்ப் நம்மளுக்கு கீழே தள்ளி விட பார்த்தாரு. நம்ம வந்து we will never bend the knee, அந்த மண்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் ஆர்ல வந்து எப்படியாவது அந்த என்டிஆரை வந்து மண்டியிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கால் அடிப்பாங்கல்ல. என்னால் மண்டியிட மாட்டோம், அவ்வளோதானே, நாங்கள் சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டியா, நாங்கள் நிற்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டோனுக்கு வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. இது வந்து இந்தியான்னு சொல்றப்போ மொத்த இந்தியாவுமே சொல்கிறேன், மொத்த இந்தியாவே வந்து எல்லா கட்சியும் ஒரே டோனில் தான் இருக்காங்க. அப்படிலாம் அமெரிக்கா சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ எப்போவாவது தான் ஒரு இஷ்யூ வெளியில் நடக்கிறப்போ தான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துட்டு இருக்குது. எனிவே ஆல் தட் பீங் செட் அண்ட் டன், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டேக்ஸ் கம்மியானதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் இது நடந்திருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது அந்த குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க, அவர் உங்கள் குரூப்ஸில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வாசிச்சு நிறைய இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சிம்பிளாக ஒரே நைட்டில் பார்த்து 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்க சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியானாலும் சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக என்னை ஃபாலோ பண்ணிட முடியும். அண்ட் until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs. யா, எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பேன்ல, அதை மறந்துட்டேன். இந்த ஜிஎஸ்டி விஷயம் நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா தம்ஸ் டவுன் போட்டுருங்க. ஓகேவா? கமெண்ட் செக்ஷனை பார்த்துருவோம். எல்லாரும் எஸ் தான் சொல்லுவீங்க, பெருசாக கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சேன். பட் யா, எனிவே லுக்கிங் டு சி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். Cheers MGs. Bye.